அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள திருப்பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம். இனிவரும் பதிவுகளில் நாம் சிந்திக்க இருப்பது 5ஆம் திருமுறையில் உள்ள 39வது திருப்பதிகத்தின் திருப்பாடல்களை. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது முதல் பாடல். அதற்கு முன்பாக இந்த பதிகம் எப்படிப்பட்டது என்றால், இது ஒரு அகத்துறை வகையான பாடல். இது அதாவது காதல் வயப்பட்ட ஒரு பெண், அதாவது தலைவி எப்படி தலைவனை நினைத்து வருந்துவாளோ அப்படிப்பட்ட செய்திகளை கூறுவதாக அமைந்திருக்கும். இங்கு இறைவன் மீது பேரன்பு கொண்ட ஒரு பெண்ணின் நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்று செவிலித்தாய் கூறுவது போல இந்த பதிகத்தை மிக சிறப்பாக அப்பர் சுவாமிகள் அமைத்திருக்கின்றார். இந்த திருப்பதிகத்தின் முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். கொல்லும் காதன்மை பெய்துறும் கோல்வளை உள்ளம் மூழ்கி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மா மயிலாடுதுறையுரை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே என்று மிக அழகாக பாடியிருக்கின்றார். அதாவது ஒரு செவிலி தாயார் இறைவன் மீது அன்பு கொண்ட அந்த பெண்ணின் நிலைமையை பற்றி பாடுவது போல அமைந்திருக்கு. கொல்லும் காதன்மை, அந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா இறைவன் மீது காதல் கொண்டு விட்டாள், அதுதான் கொல்லும் காதன்மை அப்படிங்கிறது. பெய்துறும் கோல்வளை, அதன் காரணமாக என்ன ஆகிடுது, உடம்பு காதல் கொண்ட பெண்களுக்கு எப்போவுமே உடம்பு இழைச்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அறிகுறியாக என்ன இருக்குன்னா, அவர்கள் அணிந்திருக்கும் அந்த வளையல்கள் எல்லாம் கழன்று விழும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இலக்கியங்களில். அதுதான் சொல்கிறாரு. பெய்துறும் கோல்வளை, கோல்வளைனா திரண்ட வளையல்கள், பெய்துறும்னா கழன்று விழுகிறதாம். கொல்லும் காதன்மை பெய்துறும் கோல்வளை உள்ள மூழ்கி உரைக்கும் திருப்பெயர். அந்த பெண் என்ன பண்ணுறான்னா எப்பொழுதுமே உள்ளத்தில் உள்கி நினைந்து கசிந்து, அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இறைவன் மீது பேரன்பு கொண்ட அந்த காரணத்தினால எப்பொழுதுமே உள்கி சொல்லிகிட்டே இருக்கலாம். உள்ள மூழ்கி உரைக்கும் திருப்பெயர். எதை சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த வள்ளலாகிய மயிலாடுதுறை அரணுடைய திருநாமத்தை, அதான் திருப்பெயர்னு சொல்கிறாங்க. திருப்பெயர் வள்ளல் மா மயிலாடுதுறையுரை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே. அங்கே அந்த மயிலாடுதுறை என்ற தலத்திலே விற்றிருக்கின்றாரே பெருமான், அவர் எப்படிப்பட்டவர்னா வெள்ளம் தாங்கிய சடையுடையவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம் தாங்கு சடைனா கங்கை நீற்றினை தனது சடையில் அணிந்திருக்கும் அந்த குறிப்பினை சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த வெள்ளம் தாங்கு சடையனாகி அந்த மயிலாடுதுறையில் விட்டிருக்கும் அந்த பெருமானை நினைத்து அவரை வேண்டி, அவருடைய அருளை வேண்டி இந்த பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, எப்பொழுதுமே மூழ்கி உருகி அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உள்ள மூழ்கி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரே, அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம இறைவன் மீது அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அளவு கடந்து தான் அன்பாக இருக்கணும். எப்பொழுதுமே பெருமானை தான் நமக்கு சதம் அப்படின்னு நினச்சி வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லுவார். உற்றா என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தாள் அப்படின்னு பாடுவார். எப்போவுமே பெருமானே எனக்கு உற்ற துணை நீ தான் அப்படின்னு நினச்சி உன்னையே தான் நான் நினச்சிட்ருக்கேன், எப்பொழுதுமே என் சிந்தை உன் மீது தான் இருக்கின்றது அப்படின்னு எல்லாம் பாடுவாங்க. அப்படி வந்து இந்த பெண் வந்து உன் மீது காதல் கொண்டு விட்டாள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தான் இறைவன் மீது கொண்ட அந்த அன்பை வந்து யாரோ ஒரு பெண் போல் அவர் பாவித்து இந்த பதிகத்தில் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறாரு அப்பர் சுவாமிகள். இது என்னென்னா, இங்கே திருப்பெயர்னா இங்கே வந்து திருநாமம், அந்த அஞ்செழுத்தின் பெருமையை கூறுவதாக இந்த முதல் பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது திருப்பெயர்ங்கிறது அந்த அஞ்செழுத்து தான் நம்ம குறிக்கிறதா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னொரு பாடலில் அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், நாம எழுத்து அஞ்சு மாய நம்பர் போலும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நாம எழுத்து அஞ்சு மாய நம்பர் போலும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எனவே இது வந்து ஐந்தெழுத்தின் மகிமையை கூறும் ஒரு திருப்பாடலாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி வந்து இந்த பெண் வந்து உள்ள மூழ்கி உரைக்கிறாள். இதோட திரண்ட கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, இறைவன் மீது அன்பு கொண்ட அந்த பெண், அதாவது காதன்மை கொண்டு விட்ட அந்த பெண்ணுடைய கை வளையல்கள் எல்லாம் கழன்று விழுகின்றன. எதனால் அப்படின்னா, இந்த வெள்ளத்தை தாங்கி கொண்டிருக்கின்றாரே சடையிலே, அப்படிப்பட்ட அந்த மயிலாடுதுறை அரணுடைய அருளை வேண்டி இந்த பெண் எப்பொழுதும் உள்ள மூழ்கி அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால அவளுடைய உடல் இழைத்து அவளுடைய திரண்ட வளையல்கள் எல்லாம் கழன்று விழுகின்றன என்று ரொம்ப அழகாக பாடியிருக்காரு அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.